இதுதான் கேள்வி. நம்ம கேட்குறோம். நீங்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான். இந்த படத்தில் நாங்கள் வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதில் கருப்பு சிவப்பு வெள்ளையை பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு சிவப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றாங்க. இது ஏன் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்ககிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா, பொருள் செலவு பண்ணியிருக்கோம், படத்தை எடுத்திருக்கோம், நம்ம திரையுதவி கொண்டு வரதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் எடுக்க முடியும். ஏன் பொலிட்டிக்கல் செக்டர் படம் இங்கே வர்றதில்லைன்னா சென்சாரில். அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்தவங்க போய் சண்டை போட முடியாது. எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான். அப்போ எடுத்தாச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்கிறாங்க. இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது, சாதியை வச்சு அரசியல் செஞ்சுருக்கிறத தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம். அதை பொலிட்டிக்கல் செக்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா? நம்ம ஒரு பராசக்தி வந்தது போல உள்ள காலகட்டம் இப்போ இல்லை. ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை. ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேறு படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்னாபின்னமாக போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல. இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லைன்றதான் மறுக்க முடியாத உண்மை. முதல்ல அந்த வசன படத்தலைப்பு இல்லை, அது சென்சார் செய்யப்பட்டது. நீங்கள் ஒரு வசனம் வந்தது, அது யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாரையுமே பேசியிருந்தோம். ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு வசனம் இருக்குது. நான் வந்து சில சட்டத்திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன். அதில் வந்து 60 வயதை கடந்தவர்கள் இளைஞர் அணியில் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன். அது ஒருத்தரை காயப்படுத்துது, ஒருத்தரை பாதிக்குது, இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை. அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் சட்டையை எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும். ஒரு காட்சி இருக்குது, இப்போ சத்தியம் பண்ணுறது, சமாஜில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம், இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு காட்சி வேணுமா? சமாஜில் சத்தியம் பண்ணுறதுன்னு சொன்னால், அதுபோல் தியானம் பண்ணுறது, சமாஜில் போய் தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா? இதெல்லாம் குறிக்கும். இது அதுதான் நம்ம அரசியலில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அதை போல ஒரு வசனம் வச்சா ஒருத்தரை நினைவுபடுத்துமானா கண்டிப்பாக நினைவுபடுத்தும். படுத்தினாதான் அது அரசியல் சட்டையை. நினைவுபடுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? இதுதான் கேள்வி. நம்ம கேட்குறோம். நீங்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான். அப்போ இந்த படத்தில் நாங்கள் வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதில் கருப்பு சிவப்பு வெள்ளையை பயன்படுத்தியிருக்கோம். எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு கட்சி தாண்டி போயிட்டார், உண்மை தானே? கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை அந்த இடத்துக்கு சொல்கிறேன்னா அதுக்கு நான் விளக்க சொல்கிறேன். ஆனால் சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு சிவப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றாங்க. இது ஏன் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்ககிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா, பொருள் செலவு பண்ணியிருக்கோம், படத்தை எடுத்திருக்கோம், நம்ம திரையுதவி கொண்டு வரதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிகச் சரியான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன். நான் ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் செக்டர் படம் இங்கே வர்றதில்லைன்னா சென்சார் தான். அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃப்யூலேருந்து தான் கதை தொடங்கும். கர்ஃப்யூவில் என்ன நடக்கும்னா, ஒரு RSS பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார், கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார். இப்படி ஒரு கதையை தொடங்கி என்று முடியும் போது மீண்டும் ஒரு கர்ஃப்யூவில் முடியும். அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது. காங்கிரஸ்ன்ற வார்த்தை இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமாம், நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க. இது போல வசனங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன். நான் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியலும் அப்படி தான் இருக்குது. பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிறாங்க. சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது. இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்தவங்க போய் சண்டை போட முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு சிவப்பு வெள்ளை எம்ஜிஆர் கலரை எடுத்துருங்கன்றாங்க. கலரை எடுத்துட்டா எம்ஜிஆர் மாறிடுவாரா? நான் கேட்குறேன். எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான். அப்போ எடுத்தாச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்கிறாங்க. இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்னா சரி, ஓகே, எடுத்துருங்க. எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு
காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம். முழுமையாக அரசியல் சட்ட ஏற்படுத்த எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளங்கிக்கணும். நான் குற்றமாக சொல்லலை, அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவர்களால் எடுக்க முடியலன்னா இதெல்லாம் நீங்கள் அவங்க எடுத்து இது நான் மௌனம் பேசியது சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன். வெண்மைன்ற வார்த்தையை வெட்ட சொன்னாங்க. அது தாண்டின வார்த்தையெல்லாம் வேற வேற படத்தில் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும். அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும். அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது. நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கோம், இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும். பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இந்த படம் சென்சார் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தில் அதில் என்ன இருக்குது, பிரபாகரன் அவர்களால அப்படி தான் தெரியும். அவர் அந்த சீருடையோடு இருக்கிறது தான். அதை மறைக்கணுன்றாங்க. சரி, மறைச்சாச்சு போங்க. அண்ணா சார், நீங்கள் சொன்னீங்க சென்சாரில் நிறைய விஷயம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவியை தான் இருக்குது, கொடி ஃபுல்லாகவே. அதை ஏன் சென்சார் பண்ணலை? நீங்கள் திரும்பி பாருங்கள், ஃபுல்லாக காவி தான் இருக்குது, ஒயிட்லாம் கிடையாது. அது காவி இருக்கு சார். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். அது இங்கே ஃபைனல் அவுட்டில் இருக்கிறது காவி. அப்பா இல்லை, இப்போ இல்லை அப்படி கேட்க வரல. என்னன்னா 3 கலர், அதில் நடுவில் ஒரு கலர். இல்லை சார், என்னன்னா காவி தான் பிரதானமாக தெரியுது அதில். சரி, அதை மட்டும் தூக்க விட மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் ஆளுங்க மெயினில் இருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக சரி காவி. ஏன்னா அவங்க திருவள்ளுவருக்கே காவி போட்டுங்க அவங்க, அதுக்காக தான் ஃப்ரீயாக எடுத்தாங்களோ. அந்த ஆங்கிளில் நாங்கள் யோசிக்கிறோம். அது மேலே காவி கிடையாது. கிரிக்கெட் அவர் சொல்ற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சியை மாற்றிட்டாங்க. மேலே ஆரஞ்சு கரெக்டாக இருக்கு. இல்லை அப்படி நான் பண்ண முடியாது. ஜாதியை வச்செல்லாம் முதல்ல நம்ம ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சிருக்கிறத தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம். அதை பொலிட்டிக்கல் செக்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா? நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக. இது யாரையும் காயப்படுத்துறதுல நீங்கள் கேட்டதை. இப்போ ஒரு வசனம் இருக்குது, ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கார். ரொம்ப நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன், உயர் பொறுப்பில் இருக்கேன், இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி நான் கோட்டாவில் வந்தியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்டது அதுதான். புரியுதா உங்களுக்கு? நீ என்ன கோட்டாவில் வந்தவனா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் மெரிட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் கேட்குற ஜாதிய அரசியல் இருக்குது. அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல் உள்ள காலகட்டம் இப்போ இல்லை. அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அதையெல்லாம் சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது. இன்னைக்கு யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். எந்த படமும் எனக்கு நினைவில்லை. ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சுருந்தாரு. உடனே ஒருத்தர் அவர் எங்கள் கட்சியோட தலைவரை சொல்கிறாங்க, சிரிப்பையா எங்கள் தலைவர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு தடை கேட்டாங்க. இப்படி எங்கேயோ ஒன்று வக்கீல் ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்துல ஏதோ தவறு செய்கிறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் அந்த படத்துக்கு தடை கேட்குறாங்க. ரொம்ப மாறிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை. ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேறு வேறு படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்னாபின்னமாக போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல. இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லைன்றதை மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் நாளைக்கு படம் பாருங்கள், குறைகள் இருக்கும், குறைகள் இல்லாமல் சினிமா இல்லை. அது இது மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவியில் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும். அந்த குறைகளை எல்லாம் மறந்துட்டு, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் என் படத்துக்கு இப்படி நான் கேட்டது கிடையாது. எந்த படத்துக்கும் நான் தயாரிப்புலையோ அல்லது என்னுடைய இயக்கத்தில் வர்ற படங்களை நீங்கள் பார்த்து நல்லா பண்ணுங்கன்னு. இந்த படத்துக்கு அவர் போட்ட காசில் ₹1 கூட இப்போ வரைக்கும் வரலை. முழுக்க ஓன் ரிஸ்கில் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது. அவர் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இதை திரும்ப சந்திச்சுட்டு இருக்காரு. போட்ட காசு இல்லை, போட்டதில் பாதியாவது வந்துச்சுன்னா கூட படத்தோட பார்த்து எடுப்பாங்க. அப்போ பொலிட்டிக்கல் சட்டைகள் இன்னும் கூடுதலாக வச்சு அப்போ இன்னும் நிறைய என்னச்சு. ஆமாம், அதனால் அதை இதுன்னு தாண்டிட்டாலே அவர் ரிலீவ் ஆயிடுவார். அதுக்காகத்தான் நானும் என்னுடைய இவ்வளவு சிக்கலான காலகட்டத்தில் குறைவான நேரத்தில் ராத்திரி 1:30 மணி வரை 2 மணி வரைக்கும் திரும்ப இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பணம் போட்டவருக்கு பணம் வரணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் வர்றதுலையோ
கதாநாயகி இன்னொரு படம் கிடைக்கிறதுலையோ இல்லை எந்த படமாக இருந்தாலும் பணம் போட்டவங்களுக்கு குறைந்தபட்சம் முதலீடாவது திரும்பி வரணும். அப்போ தான் அடுத்தடுத்த கலைஞர்கள் வாழ முடியும். இதுபோல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப நீங்கள் போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி தேட்டருக்குள்ளே போயிடாதீங்க. உயிர் தமிழுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பை 2 நாட்களுக்கு முன்னாலேயே நடத்தியாச்சு. அதுவே போதுமானது தான் எனக்கு தெரியுது. நம்ம ஒன்றும் பொன்னியின் செல்வன் எடுக்கலை, கேஜிஎஃப் எடுக்கலை, அவ்வளோ பெரிய படம்லாம் இல்லை. ஒரு சின்ன படம், நிறைய உழைப்பு. ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னு எனக்கும் தெரியாது இங்கே வர்றது வரைக்கும். அதுதான் உண்மை. ஆமாம், யாருக்குமே தெரியாது, அண்ணாச்சி சொல்கிறாரு. அதனால் இது இயக்குனருடைய தயாரிப்பாளருடைய ஏற்பாடு. ஆனால் வந்து பார்த்தா இதுதான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி இருக்குது. அண்ணன் ராஜகபூர் சொன்னது மாதிரி ஏதோ பெரிய படத்துக்கு இருக்கிற மாதிரி, பெண்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு. இந்த எதிர்பார்ப்பே சில நேரங்களில் வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும். அது பெரிய ரிவர்ஸ் ஆகிடும். அது அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான். அதனால் அண்ணாச்சி சொன்னது, சரவண சக்தி சொல்கிறது, அண்ணன் ராஜகபூர் சொல்கிறது, இவர்களெல்லாம் சாந்தினி படம் பார்த்துட்டு சொல்கிறது, இதெல்லாம் படத்தில் வேலை பார்த்தவங்க எப்போவுமே சொல்கிறது. இது உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். எல்லா படங்களுக்கும் அந்த துறை படம் சார்ந்தவங்க, படத்தில் வேலை பார்க்குறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. படம் ஆக சிறப்பாக வந்திருக்கு, இவர் அப்படி நடிச்சிருக்காரு, இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு. இதை விட கூடுதலான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் படத்தில் இருந்துச்சான்னு போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க சொன்னதுக்கும் படத்தில் எதுவுமே இருக்காதுன்றது தான் நிஜமான உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதில் பணியாற்றியவர்கள் சொல்வதை விட பார்வையாளராக 3வது மனிதனாக சொல்கிறது தான் நமக்கு சரியான ரிசல்ட்டாக இருக்கும். அந்த வகையில் நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. காரணம், அவர் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறதுனால, ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. நேற்று படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினார். அதுக்கப்புறம் நைட்டு பேசினார். திரும்ப காலையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு காரில் ஒரு 1/2 மணி நேரமாக அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அந்த இடத்த எப்படி ரசிச்சேன்டா, இந்த இடத்த எப்படி ரசிச்சேன்டான்னு. அன்னைக்கு சரணை விடுங்கனே போதுமே அப்படின்னு திரும்ப திரும்ப அண்ணே எனக்கே போர் அடிக்குது விடுங்க, நான் சொல்கிறேன் கேள்றான என்ன அப்படின்றாரு. சரி 1/2 மணி நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறமா அந்த ராஜகபுரன்ட்ட பேசிக்கிட்டேன்னு வருஷம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அவர் 10வது என்ன சொல்கிறாரு, நான் இன்றைக்கி நைட்டு வேறு பேசுவேன் பாரு இந்த படத்தை பற்றி இருக்காரு. அடே நீங்கள் என்னத்தையாவது சொல்லி ஆகா ஒவ்வொன்று எப்பா இதானா படம் நாளைக்கு கேட்ட போகிறாங்க, பிடிச்சிருக்குல்ல சொல்லிட்டீங்கல்ல போதும்னு. காரணம் எல்லாரும் ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, உயிர் தமிழுக்குன்றது ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு. ஏன்னா மொழிகளிலேயே வந்து மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான். இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை, வேறு எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படி போகிற போக்கில் மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அவரும் அதுலேயும் குறிப்பாக வந்து ஏன் சீமானனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, அவர் ஏற்கனவே மணிவண்ணன் சத்யராஜ் பற்றையிலேருந்து வந்தவர். அதனால் எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுடான்னு திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாவாவோ அண்ணாச்சியோ சரவண சக்தியோ பேசியிருந்தா அழிச்சிருங்க. நான் இதை உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில் படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோன்னு பாருங்கள். உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம். நீங்கள் பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினச்சி போயிட்டு இதுக்காக அம்பிட்டு பேசுகிறீங்க, ஏசி ரூமில் எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு அளவு 1/2 மணி நேரம் லேட்டாக வேறு வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்றை கொடுத்துட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிற மக்கள் போராடிங்க. எனக்கும் இந்த பட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் சொல்லிட்டேன், அவர் சொல்லும்போதே சொல்லிட்டேன். பட்டங்களும் விருதுகளும் வந்து தகுதியின் அடிப்படையில் வரணும். நம்மளாக போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அப்புறம் இதில் இருக்கிற இந்த போராளி என்கின்றது வந்து நேற்று ஒரு நேர்காணலில் சொன்னேன், அதை இப்போவும் நான் சொல்கிறேன். போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தை. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் திலகம் அப்படின்ற பட்டத்தை வந்து ஏற்புடைய பட்டம். ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம். ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது.
ஏன்னா புரட்சி என்பது சாதாரண இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அந்த வகையில் போராளி என்பது நான் போராளி, ஒரு சினிமாவில் நடித்தேன், 4 படம் எடுத்தேன், 2 படம் நடித்தேன், நான் போராளின்னா ஈழத்தில் போராடிய மாவீரன் பிரபாகரன் யார்? அவர் போராளியா இல்லையா? அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோலை ஓட்ட தொழிலாளர்கள் வந்து தாமிரபரணி ஆற்றில் இறந்தாங்களே, அந்த போராளிகளை வந்து எப்படி பார்க்கறது? இப்போ நமக்கு வந்து நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடி உயிர் நீத்தாங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 13 பேர் செத்து போனாங்களே, அவங்க யார்? அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு, வெள்ளையன்ட்டு மீட்கிறதுக்காக உயிர் நீத்தாங்களே, அவங்கெல்லாம் யார்? அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை. அவர் காசு வச்சிருக்காரு, அவரே ப்ரொடியூசரு, அவரே டைரக்டரு, அவரே சொந்தமாக விடையில் அடிக்கிறாரு, அதனால் போட்டுக்கிட்டாரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை. அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் கேட்டாங்க. நான் என்னுடைய மாயவலையை வெறும் அமீர்னு தான் போட்டிருக்கேன், போராளின்னு தான் போடலை. அதெல்லாம் காலம் கொண்டு வந்து செய்யணும். ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமானா இருக்கும், அது கடைசி வரைக்கும் இருப்போம். இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுது இல்லையா, எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில்? இந்த வெளிச்சமும் இத்தனை கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது. அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடைச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடைச்சிருக்கு. அந்த சினிமாவில் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள், அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடையே இருப்போம். அந்த வகையில் நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள், உங்களை ஏமாத்தாது இந்த படம், அந்த நம்பிக்கையை நான் தர்றேன். மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. சொல்ல இந்த படம் வந்து எனக்கு வந்து இவங்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதா சும்மா நான் இன்னும் கூடுதலாக இப்போ எனக்கும் அண்ணன் ராஜ்கபூருக்கும் தான் இன்னும் 2 சீன் இருக்குது, ரொம்ப முக்கியமான சீனு. நான் வந்து அந்த சீன்லாம் எடுக்கலை. அப்போ என் மண்டைக்குள்ளே என்ன ஓடுங்க, நான் எப்போயுமே ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால என் பிரச்சனை அதுதான். நான் டைரக்டராக இருக்கிறதுனால அந்த எடுக்காத காட்சி, அந்த மியூசிக் விட்டு போன காட்சி, இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் முழுமை அடைஞ்சிருக்குமேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. 2 கஞ்சா கருப்புக்கு ஒரு சீன் இருக்குது, அண்ணனுக்கு ஒரு சீன் இருக்குது, இந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்குது, இதெல்லாம் சேர்த்துருந்தா இன்னும் சரியாக வந்திருக்குமோன்னு சகோதரர் பொண்ணு சொன்னது போல் அது ரொம்ப முக்கியமான ஒரு சீனு. அந்த சீன் இப்போ படத்தில் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ணாச்சி நாமினேஷன் பண்ண போகிற இடத்துல வந்து நான் நாமினேஷன் பண்ணிட்டு வரும்போது அவர் கேட்பார், பொண்ணுன்னு கேட்பார், இதெல்லாம் ஒரு குழப்பாடா, கூடவே போனவனை வந்து ஏமாற்றிட்டு போய் நீ நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொன்னவுடனே இது பேர் அரசியலா அப்படின்னோடனே நான் பதில் சொல்லுவேன், அரசியல் அடித்தளமே கூட இருக்கவனை ஏமாத்துறது தான், முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க நீங்கள் அப்படின்னு. இன்னும் நீங்கள் காமராஜன் கக்கல் காலத்திலே இருக்கீங்க போல இருக்கு, நடப்பு அரசியலுக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். சொன்ன உடனேயே அவர் அந்நியார் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டில் ஒரு கவுன்சிலர் வந்தால் என்னங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்கும். சண்டை நடந்த உடனேயே எங்கிட்ட கேட்பாங்க, ஏன் பாண்டியா இந்த மாதிரி நீலாம் ஜெயிச்சிட்டிங்கன்னா, கவுன்சிலராக ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த ரேஷன் கரெக்டாக போட சொல்லுப்பா, ஒன்றுமே போட மாட்டேன்ட்டாங்க, எப்போ போனாலும் இல்லைன்றாங்க. அண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் ரேஷன் வீடு வீடு வரும், நீங்கள் நாடே நம்மளோட தான், பேசாமல் வருங்க அப்படின்ட்டு அப்படி நடந்து போகும்போது அந்த அண்ணி சொல்லுவாங்க, ஏங்க நடந்து போகிறத பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் கோட்டைக்கு போகிறது மாதிரியே இருக்குங்க அப்படின்னா. நீ ஒருத்தி போதுட்டு இந்த மாதிரி 4 பேர் இருந்தால் ஏவனை கேட்டாலும் நாளை அரசியலுக்கு வருவாங்க. இதெல்லாம் இப்போ இந்த காட்சி படத்தில் இல்லை, அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது மாதிரியான நிறைய காட்சிகள் இன்னும் படத்தில் இடம்பெற முடியாமல் போயிடுச்சு. அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பொலிட்டிக்கல் செக்டர் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதில் தான் இந்த 6 பேர், கஞ்சா கருப்பு, இவர், இன்னும் ஒரு 3 பேர், இந்த மற்றும் 6 பேர். ஆனால் படத்தில் இருக்கிற நகைச்சுவையை விட காட்சி படமாக்கும் போது இருந்த நகைச்சுவை தான் ஜாஸ்தி. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு காருக்குள்ளே வச்சு நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க, சாப்பாடு காருக்குள்ளே வச்சுக்கிட்டு க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க காலையிலேருந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. சரி எடுத்தாச்சு. மதியம் லஞ்சு, மதியம் சாப்பிட்டு திருப்பி ஏசியை போட்டு காருக்குள்ளே உட்கார வச்சான்.
அவர் உதவி அசிஸ்டன்ட் டைரக்டர் பூரா பெரிய படங்களில் வேலை செய்கிற மாதிரி வாக்கி டாக்கியோடலாம் நின்றுக்கிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்காங்க. மானிட்டர்கிட்ட இருந்து டைரக்டரா ரெடியா ரெடியா ரெடியான்னு கேட்குறாரு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் ரெடி சார், எல்லோரும் ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க சார், ரெடியாக. நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன் காரில், பின்னாடி 6 பேர். ஆல்ரெடி ஆக்ஷன் அப்படின்னா யாருமே டைலாக் சொல்ல, ஏன்னா பூரா சாப்பிட்டு தூங்குறாங்க. நான் சொல்கிறேன் தூங்குறாங்க பின்னாடி தூங்குறாங்கன்னா கத்துறாங்க, என்னடா சாப்பிட்டு தூங்குறதா வந்தீங்கன்னு. இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நிறைய நடந்திருக்கு. அதைத்தான் சரவண சக்தி சொன்னார், சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னு. எனக்கு நடிகராக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய சுமை இல்லை. நான் டைரக்டராக இருந்தேன்னா டென்ஷனாக இருப்பேன். அது இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது எனக்கு வந்து மைண்டில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு, இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா, இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா, இது மட்டும்தான் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோடு.